வணக்கம் மக்களே. கரண்ட் பில் யாரெல்லாம் கட்டிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு சில முக்கியமான அறிவிப்புகளை அரசு தரப்புலேருந்து வெளியிட்டிருக்காங்க. கம்பல்சரி அனைவரும் இதை கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் கரண்ட் பில் கட்டும்போது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது என்னென்ன திடீர் மாற்றங்கள் வந்திருக்கு கரண்ட் பில் கட்டுறதுல, அண்ட் ஒரு யூனிட்க்கு எவ்வளோ சார்ஜ் பண்ண போகிறாங்க, நாம் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்ற அனைத்து முழு விவரங்களும் கொடுத்துருக்காங்க. அதுதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து அப்டேட்களையும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். அது மூலமாக நீங்கள் ஈஸியாகவும் பார்த்துக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதலமைச்சராக சி ஜோசப் விஜய் அவர்கள் பதவியேற்ற பின்னாடி மே 10 முதல் வந்துட்டு 200 யூனிட் இலவச மின்சாரம் அப்படின்றது அமலுக்கு வந்துருச்சு. இந்த மே 10 உங்கள் வீட்டில் ரீடிங் எடுக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு மேலே இலவசம் தான். அதுக்கு முன்னாடி ரீடிங் எடுத்தது இருக்குது அப்படின்னா நீங்கள் பே பண்ணாமல் இருக்கீங்கன்னா பழையபடி தான் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது பழைய ஆட்சியில் வந்துட்டு 2 மாதத்துக்கு சேர்த்து 100 யூனிட் இலவச மின்சாரம் அப்படின்றது கொடுத்தாங்க. இப்போ முதலமைச்சர் அவர்கள் 2 மாதத்திற்கு சேர்த்து 500 யூனிட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, அதில் 200 யூனிட் இலவசம் அப்படின்னும், இல்லை உங்களுக்கு கரண்ட் பில்லே வராது, நான் 100 யூனிட் 200 யூனிட் தான் யூஸே பண்ணுவேன் அப்படின்றவங்களுக்கும் அந்த 200 யூனிட் ஆனது இலவசம். அதுவே நீங்கள் 500 யூனிட்டுக்கு மேலே கடந்துருச்சு அப்படின்னா உங்களோட கரண்ட் பில் ரீடிங் பழையபடி 100 யூனிட் மட்டும்தான் உங்களுக்கு இலவசமாக கிடைக்கும். மீதிக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த நிலையில தான் புதிய மின் கட்டணத்துக்கும் இப்போது பழைய மின் கட்டணத்துக்கும் நம்மளுக்கு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வரப்போகுது மேஜரா அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 210 யூனிட் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு 100 யூனிட் இலவச மின்சாரம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் 282 ரூபா வந்து பே பண்ணியிருப்பீங்க இதற்கு முன்னாடி. ஆனால் இப்போ உங்களுக்கு 200 யூனிட் வந்து மின்சாரம் இலவசம், அது அப்படியே போயிடும். மீதி 10 யூனிட்கான பேமெண்ட்டாக நீங்கள் 47 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது இப்போ வந்து எத்தனை யூனிட்க்கு எவ்வளோ ப்ரைஸ் சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நீங்கள் 200 யூனிட்டுக்கு மேலே பயன்படுத்துகிறீங்க, 400 யூனிட்குள்ளார பயன்படுத்துகிறீங்க என்னும் போது அந்த 200 யூனிட்களை தாண்டி 201 இருந்து ஒரு யூனிட்க்கு 4 ரூபா 70 பைசா அப்படின்னு கணக்கிடப்படும் சொல்லியிருக்காங்க. அதுவே 401 யூனிட்ல இருந்து 500 யூனிட்கள் வரையும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட்டுக்குமே 6 ரூபா 30 பைசா வசூலிக்கப்படும். இதில் நிறைய மக்கள் எங்கிட்ட கேட்குறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த இபி ரீடிங் வந்து எடுத்துட்டாங்க அப்படின்னா அது மின் கட்டணம் இவ்வளோ வந்திருக்கு, அது கரெக்டாக இருக்கா இல்லையா, நான் எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு 450 யூனிட் வந்திருக்கு அப்படின்னு வச்சுப்போம். நம்ம 400 யூனிட்க்கு ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணணும். 400 யூனிட்க்கு ஒரு பர் யூனிட்க்கு 4 ரூபா 70 பைசான்னு சொல்லியிருப்பேன். அதை தான் நீங்கள் கால்குலேட் பண்ணணும் 400 யூனிட் வரை. அதுக்கப்புறம் 50 யூனிட்க்கு வந்துட்டு நீங்கள் இந்த 401 இருந்து 500க்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு யூனிட்க்கு 6 ரூபா 30 பைசா அப்படின்றது நீங்கள் வந்து கால்குலேட் பண்ணணும் மீதி 50 யூனிட்க்கு. ஸோ இதை நீங்கள் கூட்டி போட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ கரண்ட் பில் கட்டணும் அப்படின்றது வந்துடும். இது வந்து ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கம்பல்சரி எப்பயாச்சும் யூஸ் ஆகும். உங்களுக்கு எப்போ வந்து அதிகமாக வந்திருக்கு கரண்ட் பில் அப்படின்னு தோணும் போது இதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டான்செட்கோட அஃபிஷியலான வெப்சைட்குள்ளார போயிட்டு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதுவே 2 மாதமாக நீங்கள் 500 யூனிட்க்கு மேலே பயன்படுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 100 யூனிட் மட்டும்தான் இலவசம் கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் அதன் பிறகு 500 யூனிட்டை கடந்த நுகர்வோருக்கான மிக உயர்ந்த கட்டண ஸ்லாப் முறைப்படி பில் கணக்கிடப்பட்டு கட்டணம் 2124க்கு மேல் உயரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் 500க்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு கம்பல்சரி 2000 ரூபா பில்லு வந்து நீங்கள் கட்டியே ஆகணும் அப்படின்ற மாதிரி தான் வரும். ஸோ மக்கள் அனைவருமே பார்த்து உபயோகிக்கிறீங்க அப்படின்னும் போது நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா பழைய 210 யூனிட் வந்த இடத்துல நமக்கு 280 ரூபா பண்ணுற மாதிரி வருதுன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு வெறும் 47 ரூபா பே பண்ணுற மாதிரி தான் இப்போ வந்து இருக்குது. ஸோ இது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி அப்படின்னு தான் சொல்லுவேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. மேலும் அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்கள். அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.